உம்மை நம்பிக்கையோடு வேண்டுகின்றோம். நாங்கள் அன்னையின் பரிந்துரையால் உம் அருளை பெற்றுக் கொள்ளவும், என் குறைகள் நீங்கி நிறைவோடு நன்றியில் வாழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியே உம்மை மன்றாடுகின்றோம். மகளே சீயோனே, அகமகிழ்ந்து ஆர்ப்பரே, இதோ நான் வருகிறேன். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, அருள் திருவசனங்கள் 10-13 முடிய. மகளே சீயோனே, அகமகிழ்ந்து ஆர்ப்பரே, இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிக்கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாளில் வேற்றினத்தார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேர்வார்கள். அவர்கள் அவருடைய மக்களாய் இருப்பார்கள். அவர் உன் நடுவில் தங்கியிருப்பார். நீங்களும் படைகளின் ஆண்டவரே என்னை உங்களிடம் அனுப்பினார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் யூதாவை புனித நாட்டில் தமக்குரிய பாங்காக உரிமை சொத்தாக்கி கொள்வார். எருசலேமை மீண்டும் தேர்ந்தெடுத்துக் கொள்வார். மானிடரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவர் திருமுன் அமைதியாய் இருங்கள், ஏனெனில் அவர் தம் புனித இடத்திலிருந்து எழுந்தருளினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளின் இடத்தில் எனது மனம் பேருகை கொள்கின்றது. பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையிலும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை எடுத்து வருகிறார். பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். வலியோரை அறிந்து தூக்கியிருந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நலங்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுக்கையால் அடிப்படுகிறார். பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். மூதாதையர் குறைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபுணரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நிழல் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். வாழ்த்து. பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் திருவசனங்கள் 46 முதல் 50 வரை. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய தாயும் சகோதரர் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே இருக்கிறார் என்று சொன்னார்கள். அவரை கூறியை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் புறப்பக்க கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள பதவி விருப்பத்தோரே, என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அமைந்திருக்கின்ற புனித பிரான்சிஸ் சவேரியார் பேராலயத்திலே
அந்த உடலானது எடுத்து மக்களது பார்வைக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. இது 12வது முறையாக எடுத்து வைக்கப்படுகிறது. 10 ஆண்டு ஒரு முறை எடுத்து வைக்கப்படுகின்றது. மக்கள் பேர் கூட்டமாக வந்திருந்து உடலை பார்ப்பார்கள். வழக்கமாக நாம் பார்க்கின்ற பொழுது உடலை பார்க்க உயர்த்தி எதிர்ப்பார்கள். வைக்கப்படுகிற பொழுது மக்கள் கூட்டமாக வந்திருந்து அதை பார்க்க ஒரு வாய்ப்பாக இருக்கும். புனிதர உடலை நாம் பார்க்க இருக்கின்றார்கள். இப்படி பார்க்கிற பொழுது என்ன நடக்கப் போகிறது என்று கேட்டால் ஒன்று நடக்கப் போவதில்லை. மாறாக நாம் உடலை பார்க்கின்ற பொழுது சகதியால் யாரை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஒரு ஆர்வத்தை கொண்டவராக, அவர் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவராக நாடு விட்டு நாடு வந்து 500 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய மண்ணிலே தமிழகத்துடைய தென் பகுதியிலே ஆரம்பித்து கோவா வரைக்கும், பிறகு சைனா வரை சென்று இயேசுவை போதிக்க வேண்டும் என்று ஆர்வம் கொண்டவர். ஏற்றுக்கொண்ட குருத்துவ பணியிலே அர்ப்பணம் கொண்டவராக அவர் தன் உயிரையும் பணைய வைத்தவராக, மொழி தெரியாமல் உணவு என்னவென்று தெரியாமல் ஊர் விட்டு ஊர் வந்தவராக, நாடு விட்டு நாடு வந்தவராக போதித்தவர் அர்ப்பணத்தை வாழ்ந்து காட்டுகிறது. நாம் அதை பார்க்கின்ற பொழுதும் தொட்டு வழங்குகின்ற பொழுதும் ஒன்று வரப்போவதில்லை. மாறாக நாம் அவரை பார்க்கிற பொழுது நாம் அவரை பார்த்து அர்ப்பணத்தை மாற்றுகின்ற பொழுது மட்டுமே நமக்கு மாபெரும் மாற்றங்களும் அதிசயங்களும் ஆட்சிகள். எனவே அந்த அர்ப்பணமானது ஒரு முக்கியமானது. அன்னையினுடைய மாபெரும் விழா சிறப்பிக்கின்றோம். அதனுடைய அர்ப்பண திருவிழா இது பார்க்கிற பொழுது அர்ப்பணமானது ஏன் என்று பார்த்தால் நாங்கள் சொல்லியிருக்கிறது என்று தந்தையின் மகனை சுமந்த அன்னை மரியே நீர் பேர் பெற்றவர். சுமந்தார். சுமப்பது ஒரு கஷ்டமான காரியம். அவர் கருவிலே சுமந்த பொழுது விளக்க வைக்க யோசித்து விரும்பினார். அவரை சோறு பெற்றெடுத்து வாழ்ந்த போதெல்லாம் ஒன்று அவன் கிடைக்கவில்லை. நிம்மதி சுமந்தார். இறுதியிலே அவர் இறந்திருந்த பொழுதும் மடியிலே அவரை சுமந்தார். இவ்வாறு பார்க்கிற பொழுது வாழ்க்கையிலும் அவருக்கு சுமைகளை, ஏனென்றால் அவர் இறைவனுக்கு என்றே அர்ப்பணிக்கப்பட்டவர். தன்னை அவர் குறித்து வைத்தவராக தேர்ந்து வைத்துக் கொண்டு தன் மகனை அவர் சுமக்க வேண்டும் என்று விரும்பினார். அது மட்டுமல்ல, இயேசு இறக்க சொல்ற ஒரு வார்த்தை, இதோ உன் மகன் என்று சொல்ல பொழுது அவர் என்ன சுமக்கின்றார். நாம் அன்னையை பார்க்கிற பொழுதுதான் தொட்டு வணங்க கேட்டுக்கொள்வோம். அந்த அன்னை எனக்கு யார் என்று கேட்கின்ற பொழுது நாம் அவர் மகனும் நாமும் அவர் கூடவே அர்ப்பணத்தை வாழ்வாக மாற்றிக்கொண்டு வாழ்கின்ற பொழுது நம்மையே தினசரி விட்டுக் கொடுத்து தியாகத்திலும் அன்பிலும் வாழ்ந்து இயேசுக்கு சார்ந்து வருகின்ற பொழுது அர்ப்பணமானது அர்த்தம் பெறுகிறது. நம் வாழ்க்கையிலே ஆசை பெற்றுக் கொள்ள வசதிகளை தேர்ந்தெடுக்கிறது. மட்டும் போதாது, எல்லா ஜபங்களும் நமக்கு வாழ்வாக மாற வேண்டும். இந்த வாழ்வானது அர்ப்பணமாக அமைகின்ற பொழுது நம்ம அர்ப்பணத்தினாலே அன்னையின் கொண்டாட்டினாலே ஆசை பெற்று மகிழ்ந்து வாழ முடியும். எல்லா சகோதரர்களுக்கும் அர்த்தம் கண்டுபிடித்து ஆண்டவரோடு நெருங்கி வந்து அன்பு மகளாக வாழ்ந்து ஆசை பெற திருப்பலியில் நன்றாக. நாம் தருகின்ற காணிக்கை எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்கள் வானக தந்தையே, உம் திருமகனது தாயும் எங்கள் தாயுமான மரியாளின் திருவிழாவில் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பணியை ஒப்புக் கொடுக்கின்றோம்.
இந்த புனிதமான பரிமாற்றத்தால் நாங்கள் உம்மோடு இணைந்திருக்கவும் உள்ள மாற்றம் கொண்டவராக நிறை வாழ்வு காணவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான எங்கள் தந்தையே, உம் திருமகன் இயேசுவோடு இணைந்து நாங்கள் உமக்கு நன்றி கூறுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கான செயலும் ஆகும். அன்பின் தந்தை நீரே, உமக்கள் நாங்கள் உமது வார்த்தையை கேட்டவராக உம்மோடு இணைந்திருந்து உம் திருமகன் இயேசுனுடைய உறவுகளாக வாழ அழைப்பு தருகின்றீர். எனவே நாங்கள் இந்த உன்னத அழைப்பை உணர்ந்து உம்மோடு இணைந்து வாழ்கின்ற பொழுதெல்லாம் உம் அன்பின் மக்களாக வாழ்ந்து உம் ஆசிரை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுகின்றோம். இந்த மகிழ்ச்சியில் வானகத்தின் தூதரோடு இணைந்து உம்மை போற்றி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கையை தூய்மை ஆக்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்களுக்கு இவை உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக மாறுவதாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தன்னை கையளித்த போது அப்பத்தை எடுத்து தந்தைக்கு நன்றி கூறி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து தந்தைக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே,
உமது உயிரிலும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வழிக்கின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் என தகுதியற்ற எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவையே உட்கொண்டு ஊட்டம் பெறுகின்ற எங்களை தூய ஆவி ஒன்றிணைக்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு அன்றாடுகின்றோம். இறைவா, உலகமெங்கும் பரவி பயணம் செய்யும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இறந்த அனைவருக்கும் முடிவில்லா வாழ்வழித்து ஒளிமிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவரது கணவரான புனித யோசேப்பு மற்றும் புனிதரோடு இணைந்து நாங்களும் நிறைவாழ்வில் தகுதி பெற எம்மையே அர்ப்பணிக்கும் பொருட்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையில் நம் தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர்கள், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தார்கள். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் அனைவரும் உமது இரக்கத்தின் பேருதவியினால் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கவலையும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் நம்புகின்ற பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பரான இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு வழங்குவேன் என்று திரு தூதருக்கு மொழிந்தீரேன். எங்களது குற்றங்கள் தவறுகளை பாராமல் எங்கள் ஒவ்வொருவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும், உலக நாடுகளுக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் வழங்கும் அமைதி நம் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை பரிமாறிக்கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை புகுகின்றவர். இவரது விருந்தினர் நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகன் தாயினை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பு பெற தந்த உணவுக்காக நன்றி கூறுகின்றோம். இந்த உணவின் ஆற்றல் உம்மோடு சேர்ந்திருக்கவும் உம் அன்பின் மக்களாக வாழ்வு பெறவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவினம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது.
அம்மா